நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு திரைப்படம். திரைப்படத்தினுடைய விமர்சனம். பொதுவா நான் திரைப்படத்தினுடைய விமர்சனம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நண்பர்களும் கூட கேட்டாங்க. நான் எதுக்காக விமர்சனம் பண்ணல அப்படின்னா, விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு தரமான படத்த பார்த்தா தானே விமர்சனம் பண்ண முடியும். அ திட்டுறதுக்காக வேண்டியே படம் பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதனால ஒரு நல்ல படம், மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படத்த பார்க்கும்போது, அது பத்தி நம்ம விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருந்தேன். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஹிந்தி ஃபிலிம் ஜாகி ஷெராப் சார், நீனா குப்தா இவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து ஒரு நண்பர் சஜெக்ஷன் பண்ணாரு. "நீங்க அந்த படம் பாருங்க சார்" அப்படின்னு. உண்மையிலே அந்த படத்த நான் பார்த்தேன். அந்த படத்தோட நேம் வந்து மாஸ் மெயின் ரெகினேகா. ஹிந்தி கரெக்ட்டா நான் சொல்றேனா என்னன்னு தெரியல. ஆனா அந்த படத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். நீங்க பாருங்க. உண்மையிலேயே நமக்கு சில படங்கள் பார்க்கும்போது, நான் அத ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் பார்த்தேன். யார் கூப்பிட்டாலும் போய் அட்டெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வீட்ல வேலைன்னா பார்க்கலாம். திருப்பி வந்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும். இல்ல நம்ம மியூட் பண்ணி வச்சுட்டு கூட போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா, யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காம கூப்பிடுறவங்கள வந்து அப்படி சொல்லி, மியூட் பண்ண கூட டைம் இல்லாம, ஃபோன கூட அட்டெண்ட் பண்ண முடியாம, ஒரு படம் பார்க்க வைக்குது அப்படின்னா வந்து உண்மையிலேயே தி கிரேட். அந்த கிரியேட்டருக்கு வந்து ஒரு சல்யூட் தான். அந்த மாதிரி ஒரு படமாட்டு வந்து இந்த ஹிந்தி மூவி வந்து இருந்துச்சு. அ பெருசா இல்லங்க. அதாவது நம்ம வந்து கதைகள வந்து கற்பனையா எப்போ உருவாக்கணும்னு நெனைக்கிறோமோ, அப்பவுமே வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ளால போய் சிக்கிக்கும். அந்த வட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பாட்டு வேணும் சார், ஃபைட் வேணும் சார், காமெடி வேணும் சார், சென்டிமெண்ட் வேணும் சார். அது மொத்தத்தில என்னன்னா ஒரு சாம்பார் வேணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் ஃபிலிம் வந்து வெகு காலமா சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு. ஏதோ 1, 2 கிரியேட்டர்ஸ் அப்பப்போ வெற்றிமாறன் சார் மாதிரி செலக்டிவா 1, 2 பேர் வந்து சில நல்ல படங்கள குடுக்குறாங்க. அது பத்தாது. ஏன்னா பாக்கி உள்ள படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு காண்டாவுது. என்னய்யா பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படம் பார்க்க விருப்பம் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில இந்த மாஸ் மேனே ரெகனேகா இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு. ரொம்ப அது நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு இந்த படம். ஜாக்கி ஷெராப் சார வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய அடிதடி ஆளாட்டம் வில்லன் மாதிரி நம்மலாம் பார்த்துருக்குறோம். அப்சல்யூட்லி அப்படியே மாறி ஒரு ஆக்டர் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சாருங்க. உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அவர் மட்டும் இல்ல, அந்த நீனா குப்தா அவங்களா இருந்தாலும் சரி, அதில வேற ஒரு 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க. 2 ஒரு கப்பிள்ஸு. அவங்களும் சரி, ரொம்ப பிரமாதமா இந்த படத்த பண்ணியிருந்தாங்க. என்னால ஸ்கிப் பண்ணவே முடியல. அந்த படத்த வந்து எந்த விதத்திலும் டைவர்ட் பண்ணவே முடியல. அ அதனால அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் அந்த படத்த பாருங்க. இந்த மாரி படங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டாடணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இல்லன்னா மசாலா மிக்ஸிங், ரசம், சாம்பார், அவியல், பொரியல் இந்த மாதிரி படங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அ பாருங்க. அதே மாதிரி இதே மாரி ரொம்ப செலக்டிவான படங்கள வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அ நன்றி. மீண்டும் சந்திப்போம்.